रेडियो सिटी पॉडकास्ट, रेडियो सिटी पॉडकास्ट। लव शॉट बाय लव गुरु, ओनली ऑन रेडियो सिटी। வாழ்க்கையில் காதல் ஒரு முறை தான் வரும்னு சொல்கிறது சரியான பொய். ஆனால் ஒரு காதலுக்கும் அதுக்கான ஆழமும் அர்த்தமும் உண்டு அப்படின்னு சொல்லியிருக்காரு சரண். இது ரேடியோ சிட்டி, நான் உங்கள் லவ் குரு. அவள் பேர் ஈஸ்வரி. சின்ன வயசில் நாங்கள் 2 பேரும் ஒரே தெருவில் இருந்தோம். என்னோட ஒரு 2 வருஷம் சின்னவ. ஸோ நாங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது ஒரு வாட்டி அவங்க அம்மா என்னை கூப்பிட்டு, டேய் சரண், நீ நல்லா சைக்கிள் ஓட்டுறியே, எங்கள் ஈஸ்வரிக்கு சைக்கிள் சொல்லி தரியா அப்படின்னாங்க. சரி ஆண்டி அப்படின்னு சொல்லி சைக்கிள் சொல்லி கொடுக்க ஆரம்பித்தேன். சரியான மக்கு பொண்ணுங்க. எத்தனை நாள் சொல்லி கொடுத்தேன் தெரியுமா? நான்லாம் 3/4 மணி நேரத்தில் கற்றுக்கிட்டேன். அவளுக்கு 3 வாரம் ஆச்சு. ஆனால் ஒரு வழியாக சைக்கிள் ஓட்ட கற்றுக்கிட்டா. அதுக்கப்புறம் எப்போல்லாம் நான் அவர் சைக்கிள் எடுக்க போகிறனோ அப்போல்லாம் அவளையும் கேட்பேன், சைக்கிள் ஓட்ட வரியான்ட்டு. அவள் அவங்க அம்மா கிட்டேருந்து காசு வாங்கிட்டு வருவா. 2 பேரும் போவோம். 2 சைக்கிள் எடுத்து அப்படியே ஏரியாவை சுற்றி ஓட்டிக்கிட்டே இருப்போம். தெருவில் மேலேயும் கீழேயும் போயிட்டுருப்போம். ஆனால் இந்த சைக்கிள் ஓட்டுற டைமை தவிர வேறு எப்போவுமே நாங்கள் 2 பேரும் அவ்வளோவா பேசினதில்லை, பழகினதில்லை, எதுவுமே கிடையாது. ஸோ நாங்கள் ஃப்ரெண்டாக இல்லையா அப்படின்னா சொல்ல முடியாது. நாங்கள் சைக்கிள் ஓட்டுற ஃப்ரெண்ட்ஸ், சைக்கிள் ஓட்டுற வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஆனாலும் எனக்கு இந்த ஃப்ரெண்டை ரொம்ப பிடிக்கும். எனக்கு தெரிஞ்சு அவளுக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னு தான் நினச்சேன். இதெல்லாம் ஒரு 12-13 வயசில் நடந்தது. எனக்கு 14 வயசு இருக்கும்போது நாங்கள் வீடு மாறி போயிட்டோம். வேறு ஏரியாவில், ரொம்ப தூரம், ஊரில் ஒரு எண்டுலேருந்து இன்னொரு எண்டுக்கு போயிட்டோம். அதுக்கப்புறம் சைக்கிள் இவ்வளோ தூரம் ஓட்டிகிட்டு வந்து இவ்வளோ பார்க்கறது கஷ்டம். அப்படியே பார்த்தாலும் ஏன் பார்த்தோம் அப்படின்ற கேள்வி வரும். இது எல்லாத்துக்கும் மேலே அவள் சந்திக்க ஒத்துக்கணும்ல. ஸோ இந்த மாதிரி நிறைய கேள்விக்குறிகள் இருந்ததுனால சரி வேணாம் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் நான் அவளை சந்திக்கவே போகல. அதுக்கப்புறம் கொஞ்ச நாளில் ஈஸ்வரியை மறக்கலைனாலும் அவளை பற்றி அவ்வளோ நினைக்கிறதில்ல. எங்கள் புது வீட்டிலேருந்து நான் சைக்கிளில் தான் ஸ்கூலுக்கு போவேன். அந்த ஸ்கூலில் என்னோட 1 வருஷம் ஜூனியர் ஒரு பொண்ணு. அவங்க வீடு எங்கள் ஏரியா கிட்ட தான். ஸோ டெய்லி போகும்போதும் வரும்போதும் நான் அவளை பார்ப்பேன், அவளை தாண்டி போவேன். ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே அவகிட்ட சும்மா உன் பேர் என்ன அப்படின்னு பேரெலாம் சொன்னா, சரி டெய்லி 2 பேரும் இப்படி தானே போகிறோம், ஒன்றாவே போகலாமே அப்படின்னு சொல்லி 2 பேரும் ஒன்றா சைக்கிளில் போவோம். ஸ்கூல் ரீச் ஆகிறதுக்கு ஒரு 1/4 கிலோமீட்டர் முன்னாடி 2 பேரும் தனித்தனியாக பிரிஞ்சிருவோம். அதே மாதிரி எங்கள் ஏரியாவுக்கு வரத்துக்கு ஒரு 1/4 கிலோமீட்டர் முன்னாடி 2 பேரும் பிரிஞ்சிருவோம். மற்றபடி 2 பேரும் ஒன்றா தான் போயிட்டு வருவோம். ஒருவேளை என்னைக்காவது அவள் சைக்கிள் பஞ்சர் ஆயிடுச்சுன்னா அவள் என் சைக்கிளை ஓட்டுவா, நான் அவள் சைக்கிளை தள்ளிட்டு போய் பங்க்சர் ஓட்டிட்டு மறுபடியும் ஸ்கூலுக்கு கொண்டு வந்து விட்டுருவேன். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்னால எங்களுக்குள்ள ஒரு நட்பு உண்டாச்சு. அந்த சமயத்தில் தான் எங்களுக்கு வேலண்டைன்ஸ் டே அப்படின்னு என்னன்னு தெரிய வந்துச்சு. அப்போ அந்த வருஷம் வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு அவன் எனக்கு ஒரு சின்ன கிஃப்ட் ஒன்று கொடுத்தா. என்னடி இது அப்படின்னு கேட்டால், இல்லை இன்னைக்கு வேலண்டைன்ஸ் டே அதனால தான் அப்படின்னா. வேலண்டைன்ஸ் டேனா காதலர்கள் தினம் தானே, நம்ம என்ன காதலிக்கிறோமா அப்படின்னா. ஜென்ரலாக ஃப்ரெண்டுக்கு கூட கொடுக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்னா. ஃப்ரெண்டுக்கு கொடுக்குறதுனா ஃப்ரெண்ட்ஷிப் டே அன்னைக்கு கொடுக்க வேண்டியது தானே, அதுனா வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு கொடுக்குற அப்படின்னா. டேய் இப்போ தாண்டா கொடுக்கணும்னு தோணுச்சு, உனக்கு வேணுமா வேணாமா அப்படின்னா. சரி வச்சுக்கிறேன் போ அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி வச்சுக்கிட்டேன். அவளுக்கு என்ன பிடிச்சிருக்கு அப்படின்னு அவள் சொன்னதே இல்லை, எனக்கு அவளை பிடிச்சிருக்குன்னு நான் சொன்னதே இல்லை. எங்களுக்குள்ளே இருக்க நட்பே இவ்வளோதான். 2 பேரும் ஒன்றா ஸ்கூலுக்கு போவோம், ஒன்றா ஸ்கூல்லேருந்து வருவோம். அது போக எனக்கு அவள் அந்த ஒரு கிஃப்ட் கொடுத்துருக்கா. இதெல்லாம் நடக்கும்போது அவள் 10th இருந்தா. ஸோ அந்த வருஷம் 10th முடித்த உடனே அவங்க அப்பா அம்மா அவளை வேறு ஸ்கூலுக்கு கூப்பிட்டு போயிட்டாங்க. அவள் எங்கே போனா, எப்படி இருக்கா, எதுவுமே இன்றைக்கு வரைக்கும் எனக்கு தெரியாது. ஆனால் அந்த டைமில் என் மனசில் 2 பொண்ணுங்களுக்கு நிறைய அன்பு இருந்துச்சு. ஒன்று அந்த பொண்ணு, இன்னொன்று ஈஸ்வரி. என்னதான் அவன் மேலே வெறுப்பு இல்லைனாலும், இல்லை எந்த விதமான நெகட்டிவ் எமோஷன் எதுவுமே இல்லைனா கூட மறுபடியும் காதலிக்கிறதுக்கு மனசு வரல. அப்போதைக்கு இந்த கேர்ள் ஃப்ரெண்ட்லாம் எதுவும் வேணாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். ஆனால் லைஃப் நல்லா ஜாலியாக இருந்துச்சு. காலேஜ் முடித்தேன், வேலைக்கு போக ஆரம்பித்தேன், நிறைய ஃப்ரெண்ட்ஸு, நல்லா ஆட்டம் போடுவோம், கூத்தடிப்போம். ஸோ எதையுமே நான் மிஸ்ஸே பண்ணல. ஃபைனலாக வீட்டில் வந்துட்டு பொண்ணு பார்க்கட்டுமா அப்படின்னு கேட்டாங்க. நானும் வேணாம் தள்ளி போட்டுக்கிட்டே இருந்தேன். அப்புறம் ஒரு நாள் எனக்கே தோணுச்சு, சரி எதுக்கு நம்ம தள்ளி போட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு. சரிம்மா பாருங்க அப்படின்ட்டேன். வீட்டில் ஒரு 2-3 பொண்ணுங்க ஃபோட்டோலாம் காட்டினாங்க, எதுவுமே செட் ஆகலை. அப்புறம் ஃபைனலாக ஒரு ஃபோட்டோ வந்துச்சு. அந்த பொண்ணை நான் உடனே ஒத்துக்கிட்டேன். நாங்கள் 2 பேரும் சந்தித்தோம், பேசினோம், ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, கல்யாணம் நடந்துச்சு. அவள் தான் என் மனைவி. ஆனால் அவளை நான் முதல்ல அப்போ சந்திக்கல. சின்ன வயசில் அவளுக்கு சைக்கிள் ஓட்ட சொல்லி கொடுத்தது நான் தான். இது எப்படி நடந்துச்சு அப்படின்றத நான் சொன்னேன்னா அது ஒரு பெரிய கதை, இன்னும் லென்த்தாக போகும். ஆனால் சுருக்கமாக சொல்லணுன்னா,
எங்கள் அம்மா அவங்க அம்மாவை எப்படியோ மீட் பண்ணி கல்யாணம் பண்ணணுன்றதை பற்றி பேசி எத்தனை வருஷமாக நமக்கு ஒருத்தரை தெரியும், எனக்கு சரணன் நல்லாவே தெரியுமே, எங்கள் பொண்ணே இருக்காளே அப்படின்னு இருக்காங்க அவங்க அம்மா. ஸோ ஏதோ ஒரு வகையில் அவங்க அம்மா தான் என் காதலுக்கும் சரி என் கல்யாணத்துக்கும் சரி காரணமாக இருந்திருக்காங்க. சின்ன வயசில் அவங்க சைக்கிள் ஓட்ட சொல்லி கொடுறான்னு சொல்லனா நான் ஈஸ்வரியை பார்த்துருக்க கூட மாட்டேன். அதே மாதிரி எங்கள் அம்மா கிட்ட அவங்க ஈஸ்வரியை பற்றி சொல்லனா எனக்கு என் முன்னாடியே கிடச்சிருக்க மாட்டா. ஆனால் ஈஸ்வரிக்கு மற்ற 2 பொண்ணுங்களை பற்றி நல்லா தெரியும். அவங்க கூட நான் இன்னும் பேசிட்டு தான் இருக்கேன். அவங்க என் வாழ்க்கையில் எவ்வளோ முக்கியமான நபர்கள் அப்படின்றதும் அவளுக்கு தெரியும். நல்லா சந்தோஷமான வாழ்க்கை எனக்கு அமைஞ்சது, மற்றவங்களுக்கும் அமைஞ்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால தான் இந்த கதையை பகிர்ந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு சரண். Love Shots by Love Guru. Only on Radio City. Radio City Podcast. Radio City Podcast.